சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் அணியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தாரா பெங்களூரு புகழேந்தி என்ற செய்தி தற்பொழுது இணையதளங்களில் முழுவதுமாக வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. இது உண்மையான தகவலா? இதை பற்றி பெங்களூரு புகழேந்தி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவில் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் மிக முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார். அதுவும் சொத்து குவிப்பு வழக்கில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த பொழுது அதிக அளவு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற காரணத்தினால் அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளிலும் புகழேந்தி அவர்கள் வகித்து வந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் மிக முக்கியமான பதவிக்கு வருகைக்கு முக்கியமான காரணமாகவும் புகழேந்தி அவர்கள் இருந்தார். மேலும் அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கூட்டணி இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக குரல்களை எழுப்பியதன் காரணமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதற்கு முன்பாகவே அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதன் காரணமாக பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது வரை மக்களவை தேர்தல் வரை அதிமுகவில் இருந்து விலகி பன்னீர்செல்வம் அணியில்தான் இணைந்து இருந்தார். மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும் பாஜகவின் கூட்டணியை பெற்று போட்டியிடுவதாகவும் அறிவிப்புகள் வெளியானதில் இருந்து ஒரு முறை கூட ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக புகழேந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. அதற்கு பிறகு பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. பன்னீர்செல்வத்திற்கு புகழேந்தி ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று. மேலும் பெங்களூருவில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்குகளை செலுத்தினோம் என்று பல்வேறு இணையதளங்களில் செய்திகள் வெளியானதற்கு மறுப்பு தெரிவித்த புகழேந்தி அவர்கள் நான் ஒருபோதும் திமுகவில் இணைய மாட்டேன் என்றும் உடல்நிலை குறைவின் காரணமாகத்தான் பிரச்சாரத்தில் என்னால் இணைய முடியவில்லை என்றும் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக உண்மையான விசுவாசியாக நான் எப்பொழுதும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்கும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புகின்ற எந்த ஒரு செய்தியையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் என்றும் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். உடல்நிலை குறைவின் காரணமாகத்தான் என்னால் தமிழகத்திற்கும் பிரச்சாரத்திற்கும் வர முடியவில்லை என்றும் தற்பொழுது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் இனி பன்னீர்செல்வம் அவர்களுடன் எந்த ஒரு கூட்டத்திற்கும் கலந்து கொள்வேன் என்றும் புகழேந்தி அவர்கள் கூறியிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார்.